தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். தளபதி விஜய் அவர்களோட கோட் திரைப்படம் இந்த இடத்துல ஒரு பெரும் நஷ்டத்தை ஏற்பட்டு இருக்கு. ஸோ நஷ்டம் மட்டும் கிடையாமல் மக்கள் மத்தியிலும் ஒரு பயங்கரமான நெகட்டிவ் விமர்சனம் கோட் திரைப்படம் பெற்றிருக்கு. இதுக்கான விளக்கத்தையும் வெங்கட் பிரபு அவர்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன விளக்கத்தை கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு பெருசாக நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து வெளியான திரைப்படம் தான் கோட். ஸோ இந்த திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியானது. இந்த திரைப்படத்துக்கு பெருசாக ஹைப்பே கிடையாது. முக்கியமாக தளபதி ரசிகர்கள் மத்தியில் மட்டும்தான் இந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஹைப் இருந்துச்சு. நார்மல் ரசிகர்கள் மத்தியில் இந்த திரைப்படத்துக்கு சுத்தமாக அந்த ஹைப் கிடையாது. ஸோ ஹைப் இல்லைனாலும் பரவாயில்ல, ஸோ கோட் திரைப்படத்து மேலே தான் ஹைப் இல்லை, தளபதி மீது ஹைப் இருக்குது அப்படின்னு சொல்லி படத்தை பார்க்க எல்லா பயங்கரமாக ஒரு கூட்டம் வந்துச்சு. ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு ஃபஸ்ட் டே கலெக்ஷன் இருந்துச்சு. ஃபஸ்ட் டேவே இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைச்சது. ஸோ எல்லாரும் நினைத்து கொண்டு இருப்போம் கோட் திரைப்படம் உலக அளவில் பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைத்திருக்கு, ஒரு பெரிய கலெக்ஷன் பெறும். ஆனால் அது கிடையாது. ஒரு இடத்துல கோட் திரைப்படம் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. சுத்தமாக அந்த ஊர் ரசிகர்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கு. தமிழகத்தில் கோட் திரைப்படம் வேறு லெவல் சக்ஸஸ் ஆகியிருக்கு. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து குழந்தைகள்லேருந்து எல்லாருமே கோட் திரைப்படத்தை செமையாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி நார்த் இந்தியாவிலும் கோட் திரைப்படத்துக்கு வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் கிடைத்திருக்கு. ஸோ அவங்க எதிர்பார்த்ததை விட பயங்கரமான கலெக்ஷன், பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கோட் திரைப்படத்துக்கு கிடைத்திருக்கு. முக்கியமாக ஓவர்சீஸ்லேருந்து இந்த அளவுக்கு ஒரு தளபதி திரைப்படம் வசூல் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு தான் ஓவர்சீஸில் இந்த திரைப்படத்தோட வசூல் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கோட் திரைப்படத்தோட வசூல் ஓவர்சீஸில் மட்டுமே வெறும் 4 நாட்களில் 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல கோட் திரைப்படம் ரசிகர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் ஒரு பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஸோ தெலுங்குல கோட் திரைப்படம் வெளியாச்சு. ஸோ கர்நாடகா, தெலுங்கு, ஆந்திராவில் ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் தளபதிக்கு இருக்கிறது. ஆனால் தெலுங்கு ரசிகர்களுக்கு சுத்தமாக கோட் திரைப்படம் பிடிக்காமல் நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டுமே தெலுங்குல இருந்து வந்து கொண்டு வருகிறது. ஆந்திரா, கர்நாடகாவில் கூட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஒரு பயங்கரமான கலெக்ஷன் கொடுத்தாலுமே தெலுங்குல இந்த திரைப்படத்தோட கலெக்ஷனும் பாதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த திரைப்படத்தை 17 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது வரைக்கும் 9 கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு தெலுங்குல. இது ஒரு பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கான விளக்கத்தை வெங்கட் பிரபு அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ வெங்கட் பிரபு அவர்கள் கொடுத்த விளக்கத்தை சில பேர் ட்ரோல் பண்ணி கொண்டும் வருகிறார்கள். அப்படி வெங்கட் பிரபு அவர்கள் என்ன ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்கன்னா, ஸோ கோட் திரைப்படம் தெலுங்குல சில பேருக்கு பிடிக்காமல் இருக்குது. தெலுங்கு ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்தை கொண்டாடாமல் இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு கிட்ட கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு வெங்கட் பிரபு அவர்கள் சொன்னது ஸோ தமிழகத்தில் நான் எதிர்பார்த்த சீன் எல்லாமே பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அதே மாதிரி மற்ற ஸ்டேட்லேயும் கிடைச்சது. முக்கியமாக நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தேன், படத்தோட கிளைமேக்ஸ் சூப்பராக பண்ணிடணும். ஏன்னா படம் பார்த்துட்டு வெளியே போகும்போது அந்த ஒரு படம் பார்த்த வைப் இருக்கணும்னா அது கிளைமேக்ஸ் தான். அதனால் கிளைமேக்ஸ் பயங்கரமாக பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் கிளைமேக்ஸ் பண்ணேன். ஸோ அது தோனியோட ரெஃபரன்ஸை வச்சு சூப்பராக பண்ணியிருந்தேன். அது 40 நிமிஷம் செம்மையாக ரசிகர்கள் கொண்டாடினாங்க. ஆனால் அந்த ஒரு 40 நிமிஷத்தை தமிழகத்தில் கொண்டாடினாங்க, மற்ற ஸ்டேட்லேயும் கொண்டாடினாங்க. ஆனால் தெலுங்கு ஆடியன்ஸ் கொண்டாடாமல் இருந்தாங்க. முக்கியமாக தோனி வரும் சீன் எல்லாமே தமிழில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தெலுங்குல சுத்தமாக தோனி வரும் சீனுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ தோனி வர சீன் தெலுங்குல ஓரளவு ரெஸ்பான்ஸ் வந்திருந்தால் இன்னுமே பயங்கர ஹிட் அடிச்சிருக்கும் தெலுங்குல அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் ரசிகர்கள் சில ஹேட்டர்ஸ் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தோனியை நம்பி தான் படம் எடுத்தீங்களா, உங்கள் கதையை நம்பி எடுக்கலையா, ஸோ தோனின்னு சொல்கிறீங்களே, உங்கள் கதை நல்லா இருந்தால் எல்லா ஸ்டேட்லையும் பயங்கர ஹிட் ஆகிருக்குமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ட்ரோல் பண்ணி கொண்டு வருகிறார்கள் வெங்கட் பிரபுவை. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். தளபதி விஜய் அவர்களோட கோட் திரைப்படம் இந்த இடத்துல ஒரு பெரும் நஷ்டத்தை ஏற்பட்டு இருக்கு. ஸோ நஷ்டம் மட்டும் கிடையாமல் மக்கள் மத்தியிலும் ஒரு பயங்கரமான நெகட்டிவ் விமர்சனம் கோட் திரைப்படம் பெற்றிருக்கு. இதுக்கான விளக்கத்தையும் வெங்கட் பிரபு அவர்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன விளக்கத்தை கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு பெருசாக நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக
தான் இருக்க போகிறது. ஸோ தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து வெளியான திரைப்படம் தான் கோட். ஸோ இந்த திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியானது. இந்த திரைப்படத்துக்கு பெருசாக ஹைப்பே கிடையாது. முக்கியமாக தளபதி ரசிகர்கள் மத்தியில் மட்டும்தான் வந்து இந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஹைப் வந்து இருந்துச்சு. நார்மல் ரசிகர்கள் மத்தியில் வந்து இந்த திரைப்படத்துக்கு சுத்தமாக அந்த ஹைப் வந்து கிடையாது. ஸோ ஹைப் இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ கோட் திரைப்படத்து மேலே தான் ஹைப் இல்லை, தளபதி மீது ஹைப் இருக்குது அப்படின்னு சொல்லி படத்தை பார்க்க எல்லா பயங்கரமாக ஒரு கூட்டம் வந்து வந்துச்சு. ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து இருந்துச்சு. ஃபஸ்ட் டேவே இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து கிடைச்சது. ஸோ எல்லாரும் நினைத்து கொண்டு இருப்போம் கோட் திரைப்படம் வந்து உலக அளவில் பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைத்திருக்கு, ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து பெறும். ஆனால் அது கிடையாது. ஒரு இடத்துல வந்து கோட் திரைப்படம் ரொம்பவே வந்து அடி வாங்கியிருக்கு. சுத்தமாக அந்த ஊர் ரசிகர்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கு. தமிழகத்தில் கோட் திரைப்படம் வேறு லெவல் சக்ஸஸ் ஆகியிருக்கு. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து குழந்தைகள்லேருந்து எல்லாருமே வந்து கோட் திரைப்படத்தை செம்மையாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி வந்து நார்த் இந்தியாவிலும் வந்து கோட் திரைப்படத்துக்கு வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைத்திருக்கு. ஸோ அவங்க எதிர்பார்த்ததை விட பயங்கரமான கலெக்ஷன், பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து கோட் திரைப்படத்துக்கு கிடைத்திருக்கு. முக்கியமாக ஓவர்சீஸ்லேருந்து இந்த அளவுக்கு ஒரு தளபதி திரைப்படம் வந்து வசூல் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு தான் ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கோட் திரைப்படத்தோட வசூல் ஓவர்சீஸில் மட்டுமே வெறும் 4 நாட்களில் 100 கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல வந்து கோட் திரைப்படம் வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் வந்து ஒரு பெரும் நஷ்டம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ தெலுங்கில் வந்து கோட் திரைப்படம் வெளியாச்சு. ஸோ கர்நாடகா, தெலுங்கு, ஆந்திராவில் வந்து ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் வந்து தளபதிக்கு வந்து இருக்கிறது. ஆனால் தெலுங்கு ரசிகர்களுக்கு சுத்தமாக வந்து கோட் திரைப்படம் பிடிக்காம நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டுமே வந்து தெலுங்குல இருந்து வந்து கொண்டு வருகிறது. ஆந்திரா, கர்நாடகாவில் கூட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஒரு பயங்கரமான கலெக்ஷன் கொடுத்தாலுமே தெலுங்கில் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷனும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த திரைப்படத்தை 17 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரும் நஷ்டம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது வரைக்கும் வந்து 9 கோடி தான் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு தெலுங்கில். இது வந்து ஒரு பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கான விளக்கத்தை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ வெங்கட் பிரபு அவர்கள் கொடுத்த விளக்கத்தை வந்து சில பேர் வந்து ட்ரோல் பண்ணிக்கொண்டும் வருகிறார்கள். அப்படி வந்து வெங்கட் பிரபு அவர்கள் என்ன ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்கன்னா, ஸோ கோட் திரைப்படம் வந்து தெலுங்கில் வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்குது, தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை கொண்டாடாமல் இருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு கிட்ட வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து வெங்கட் பிரபு அவர்கள் சொன்னது வந்து, ஸோ தமிழகத்தில் வந்து நான் எதிர்பார்த்த சீன் எல்லாமே வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிது. அதே மாதிரி வந்து மற்ற ஸ்டேட்லேயும் வந்து கிடைச்சிது. முக்கியமாக நான் ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்த்தேன், படத்தோட கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக பண்ணிடணும். ஏன்னா அது படம் பார்த்துட்டு வெளியே போகும்போது அந்த ஒரு படம் பார்த்த வைப் வந்து இருக்கணும்னா அது கிளைமேக்ஸ் தான். அதனால் கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் வந்து கிளைமேக்ஸ் வந்து பண்ணேன். ஸோ அது வந்து தோனியோட ரெஃபரன்ஸை வச்சு சூப்பராக வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து 40 நிமிஷம் செம்மையாக வந்து ரசிகர்கள் வந்து கொண்டாடினாங்க. ஆனால் அந்த ஒரு 40 நிமிஷத்தை தமிழகத்தில் கொண்டாடினாங்க, மற்ற ஸ்டேட்லேயும் வந்து கொண்டாடினாங்க. ஆனால் தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து கொண்டாடாமல் இருந்தாங்க. முக்கியமாக தோனி வரும் சீன் எல்லாமே வந்து தமிழில் வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துச்சு. தெலுங்கில் வந்து சுத்தமாக தோனி வரும் சீனுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ தோனி வர சீனு தெலுங்கில் வந்து ஓரளவு ரெஸ்பான்ஸ் வந்திருந்தால் இன்னுமே வந்து பயங்கர ஹிட் அடிச்சிருக்கும் தெலுங்குல அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் வந்து ரசிகர்கள் சில ஹேட்டர்ஸ் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தோனி நம்பி தான் படம் எடுத்தீங்களா, உங்கள் கதையை நம்பி எடுக்கலையா, ஸோ தோனின்னு சொல்கிறீங்களே, உங்கள் கதை நல்லா இருந்தால் எல்லா ஸ்டேட்லையும் பயங்கர ஹிட்டாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ட்ரோல் பண்ணி கொண்டு வருகிறார்கள் வெங்கட் பிரபுவை. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயம்